ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னதுன்னா எக் ஆனியன் ரிங்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆனியனை வந்துட்டு சர்க்கிளாக கட் பண்ணி வைங்க. அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அது அந்த சர்க்கிளாக இருக்காது, உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அந்த சர்க்கிளாக இருக்கிற ஆனியனை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அந்த ரிங் ஷேப்பில் இருக்கணும் அது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அந்த எக் பேட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உடையாமல் எடுக்கணும் அப்போ தான். ஸோ இதில் மீதி இருக்கிற ஆனியனை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்காக, எக்கில் ஆட் பண்ணுறதுக்காக. இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ அந்த ரிங்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அந்த பேட்டரை ஃபில் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம அந்த மீதி இருக்கிற ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி சேர்த்துக்கோங்க. சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா. இப்போ ரைஸ் ஃப்ளோர் சேர்க்குறோம், அரிசி மாவு. அப்போ தான் அதோட எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும். 2 முட்டை சேர்க்கணும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே அந்த எக் பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த ஆனியனை வைக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா முட்டை அது ஊற்றுறோம் இல்லையா, அதனால். இப்போ நான் அந்த சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் வச்சுருங்க. அந்த சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பேட்டரை அதில் ஃபில் பண்ணுங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே யூஸ்வலாக ஆம்லேட்டு வேக வைக்கிறது அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எண்ணெய் நம்ம ஆல்ரெடி ஊற்றிருக்கிறதுனால போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இப்போது அதை எடுத்துடலாம். எக் ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான எக் ஆனியன் ரிங்ஸ்.